சுப்மன் கில் இன்னைக்கு டெஸ்ட் கேப்டனா ஆனதுக்கு காரணமே என்னோட பையன் யுவராஜ் சிங் தான்ப்பான்னு யுவராஜ் சிங் அப்பா சொல்லி இருக்கிறாரு. எதுக்காக இப்படிலாம் சொல்றீங்கன்னு கேட்கும் போது, அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்கும் போது என்னோட பையன் தனிப்பட்ட முறையில பலவிதமான பிராக்டிஸ் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே அண்டர் 19 டீம்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம பஞ்சாப்ல இருக்கிற யங் பிளேயர்ஸ வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து தங்க வச்சு பிராக்டிஸ் கொடுத்தாராம். அந்த பேட்ச்ல இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க. சரி, இதெல்லாம் நடந்தது எப்போன்னு கேட்கும் போது 2020 கொரோனா பீரியட்னு சொல்றாரு. யுவராஜ் சிங் பிராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சுப்மன் கில் இந்தியன் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயராவும் மாறினார். இப்போ அபிஷேக் சர்மா T20ல ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்கும் போது கில்லோட வாழ்க்கையில அடுத்த கட்டமா டெஸ்ட் கேப்டன் ஆகி இருக்கிறாரு. அடுத்த 2 வருஷத்துக்கு சுப்மன் கில் இந்தியன் டீம் கேப்டனா இருப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்றது பிசிசியோட கருத்து. கிரிக்கெட் உலகத்தோட மாஸ்டர் மைண்ட் பீப்புள்ல யுவராஜ் சிங்கும் ஒருத்தர் இல்லையா? சோ அவரை போல ஒரு லெஜெண்டரி பிளேயர் சுப்மன் கில்ல கைக்குள்ளே வச்சு பாத்துக்கிட்டதுதான் இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனா இருந்து பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு. இந்தியன் டெஸ்ட் டீம் கேப்டனாவும் மாறி இருக்கிறாரு. சோ சுப்மன் கில் கிரிக்கெட் வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காலமா பாக்குறதா யுவராஜ் சிங் அப்பா சொல்றாரு.